வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடரலாமா? அத்தியாயம் 30. பிரியஞ்சலிக்குள் சற்றென்று கிளர்ந்து எழுந்த அதீத பதற்றத்தின் பலனாக அவளின் நெற்றியில் முத்து முத்தாக வியர்வை துளிகள் பூத்து நின்றது. ஆரம்பிச்சிட்டாடா கதை பைத்தியம். முன்னெல்லாம் புக்ஸில் கொஞ்சமாக படித்தது போக இப்போ அடுத்தடுத்து கேப்பே இல்லாமல் பேடில் வரிசையாக படித்து தள்ளுறா. அதில் அப்படி என்ன தான் இருக்கும்? சில நேரம் நிறைய அரைச்ச மாவையே அரைக்கிறாங்கன்னு என்கிட்ட சலிச்சுக்கிட்டாலும் விடாமல் படித்து முடிச்சிடுவா. இளஞ்செழியன் மகனிடம் பகடி பேச, அது எல்லாம் எங்களை மாதிரி இருக்கிற பல லேடிஸ்க்கு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர். உங்களுக்கு என்ன தெரியும்? படிக்கிற அந்த நேரத்துல தான் ஒரு கற்பனையான உலகத்துக்குள்ள போய் டே டு டே லைஃப்ல ஃபேஸ் பண்ற டென்ஷன்ல இருந்து நாங்க எஸ்கேப் ஆவோம் என்றார் கோதை வேகமாக. ஆனாலும் இதெல்லாம் ஒரு வகை அடிக்ஷன் தானம்மா. ரொம்ப படிச்சு பழகிட்டா இல்லாம இருக்க முடியாது. நான் மறுக்கலையே. உன் அப்பா கூட டெய்லி 4 வேளை நியூஸ் பாக்குறாரு. அதுவும் அடிக்ஷன் தானே? கண்டிப்பா, அதுல டவுட்டே வேணாம் உங்களுக்கு. ஆனா அவரு அதுக்கு செலவு பண்ற நேரம் உங்களதை விட ரொம்ப குறைவுதாம்மா. அதோட கண்ணுக்கு ரொம்ப கெடுதலும் இல்லை என்றான் மாறன். போடா நீ. நானுமே ஸ்கூல் வீடுன்னு எல்லா வேலையும் முடிச்சிட்டு எனக்குன்னு ஒரு 2 மணி நேரத்தை மட்டும்தான் அதிகபட்சமா தினமும் ஒதுக்குறேன். பொய் சொல்றாடா. கதையில ரொம்ப தீவிரமா இறங்கிட்டானா நைட்டு 1 மணி வரை கூட படிப்பா இவ. அப்புறம் காலையில நேரமா கண் முழிக்க முடியாம நமக்கு ஒரே சாப்பாடா பருப்பு சாதமோ தக்காளி சாதமோ 2 வேளைக்கு செஞ்சு வச்சுட்டு ஸ்கூலுக்கு ஓடிடுவா. இப்ப என்ன அதுக்கு? எத்தனை நாளைக்கு உங்களுக்கு அப்படி போட்டிருக்கேன்னா? மிஞ்சி மிஞ்சி போனா மாசத்துல 3 நாள் வருமா என்று கணவரிடம் எகிரி கொண்டு சென்றார் கோதை. கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசுறாளா பாரு. ஒரு கதை படிக்கன்னு புருஷனுக்கு அரைகுறை சாப்பாட்டை சமைச்சு போடுறா. நீங்களுமே ஒரு காலத்துல அப்படி புத்தக பைத்தியமா இருந்தவர் தானே? உங்களோட ஃபேவரட் இலக்கியவாதிங்க இப்ப உயிரோட இல்லாததால கதை படிக்கிறத விட்டுட்டீங்க. இல்லைனா நீங்களும் என்ன மாதிரி தான் இருந்திருப்பீங்க. காட், போத நிறுத்துங்க. வீட்டுல வர வர உங்க சண்டை பெருசா இருக்கு. பெற்றோர் இருவரையும் மாறன் அதட்ட முகத்தை சுளித்தபடி திரும்பிக் கொண்டார் கோதை. மா, ஏதோ ஒரு பேரை சொல்ல வந்து உங்க கதை உலகத்துக்குள்ள போய் சண்டையை கிளப்பி விட்டுட்டு வந்துட்டீங்க நீங்க. ஆமா ஆமா என வெடுக்கென்று நிமிர்ந்து அமர்ந்தவர் மருமகளிடம் வேகமாய் பார்வையை திருப்பினார். அவளோ அவசரமாக குனிந்து தனது வேலையை தீவிரமாக கையில் எடுத்தாள். அந்த ஜீவிகா பொண்ணு எழுதின கதையெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவரை மேலே பேச விடாமல், கோதை விடேம்மா, அதை பேசி நாம இப்ப என்ன செய்ய போறோம் என்று தடை போட்டார் செழியன். இல்ல, எனக்கு பிடிச்சத நான் சொல்லியே ஆகணும். நான் சொல்லவா வேணாமாடா? வேணான்னா நஷ்டம் உங்களுக்கு தான். அவர் பிடிவாதமாக மகனிடம் கூற, என்ன நஷ்டமா? என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க என்றான் அவன் புரியாமல். எவ்வளோ ஆசையா அழகா அந்த பேச்ச ஆரம்பிச்சேன்டா. இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ரொம்ப அப்செட் பண்ணிட்டீங்க என வருந்தி சற்றென்று தளரும் அன்னையை கண்டு திகைத்தவன் அவர் கரத்தை வேகமாக பற்றினான். என்னமாச்சு உங்களுக்கு? எதுக்கு ஒன்றும் இல்லாததுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஒண்ணு இல்லாததா? எனக்கு ஒண்ணு இல்லாததுதான். ஆனா ஒரு எழுத்தாளரா குடும்பத்துல சரியான ஆதரவும் ஊக்கமும் கிடைக்காத பொண்ணுங்களோட நிலைமை வருத்தம் எல்லாம் இப்போ நேரடியா அனுபவிக்கும் போது நல்லா புரியுதுடா. ஃபேஸ்புக்ல முகம் அறியாத யாரோ தன்னுடைய பிரச்சனையை சொல்லும் போது பாவமேனு அவங்களுக்காக பரிதாபப்பட மட்டும்தான் செஞ்சேன். இன்னைக்கு இங்கேயே என்றவர் வார்த்தைகளை விழுங்கி பெருமூச்சு ஒன்றை விட்டு கொண்டார். பிரியாவின் விழிநீர் அவள் ஆய்ந்திருக்கும் புதினாவின் மீது பட்டு தெறிக்க கீழுதட்டை கடித்து தனக்குள் பொங்கும் உணர்வுகளை அடக்கினாள் அவள். மா, சத்தியமா ஒன்றும் புரியல எனக்கு. திடீர்னு ஏன் இத்தனை எமோஷனல் ஆகுறீங்க நீங்க? ஆமா கோதை, எப்பவும் போலதானே நான் கிண்டல் பண்ணேன். இதுக்கு ஏன் நீ வருத்தப்படுற? செழியனும் மனைவியின் வாட்டத்தை தாங்க முடியாது அனுசரணையாக கேட்டார். கண்களை அழுந்த மூடி திறந்த கோதை, நான் உன்கிட்ட சிலதை கேட்கணுமாரா என்றார். தங்கள் கேலி விளையாட்டை கைவிட்டு, கேளுங்கம்மா என நாயகனும் கவனமானான். கதை எழுதுறதும் படிக்கிறதும் என்ன அவ்வளவு கேவலமான விஷயமா என்று தீவிரமாக வினவினார் அவர். மா என அதிர்ந்தவன், என்னம்மா இப்படி கேட்குறீங்க? நான் ஒரு ப்ரொஃபஸர். அதோட நம்ம ஃபேமிலியே ஆசிரியர் துறையில தான் இருக்கும். நான் எப்படிம்மா அப்படி நினைப்பேன் என வருத்தமாக கேட்டான். இந்த விளக்கம் எல்லாம் எனக்கு வேணாமாரா. நான் கேட்டதுக்கு உன்னோட நேரடியான பதில் வேணும். ஓகே, என்கிட்ட படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் காலேஜ் சப்ஜெக்ட் சிலபஸ் தாண்டி நிறைய பொது விஷயங்களையும் நியூஸ் பேப்பர் படித்து தெரிஞ்சுக்கோங்கன்னு அட்வைஸ் பண்ணுறது போலவே டெய்லியும் ஒரு 1 ஹவராவது புக்ஸ் படிக்கிறதுக்கு ஒதுக்குங்க. உங்களோட நாலேஜ் ஒரே விஷயத்தில் தேங்கி நின்றுடக்கூடாது. பல அறிஞர்களோட புக்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே கிடைக்குது.
நீங்க வீட்ல இருந்தே வசதியா ஆர்டர் போட்டு வாங்கிக்கலான்னு லிங்க் எல்லாம் கூட ஷேர் செஞ்சிருக்கேன். டேய், கடுப்பு கிளப்பாதடா. நான் இந்த அளவையெல்லாம் சீரியஸா உலக இலக்கிய அறிவை உன் பசங்களுக்கு நீ ஊட்டி வளர்க்கறத கேட்கல. கதை புத்தகத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா குடும்ப நாவல்களை பத்தி பேசுறேன். ஓ, என விழித்தவன் அதுல என்னமா இருக்கு? ஜஸ்ட் அது ஒரு என்டர்டெய்னர். நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீவர், மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணும், வேற என்ன, அவ்வளோதான் என்று தோள்களை குலுக்கினான். இப்படித்தான் உங்களை மாதிரி ஆம்பளைங்க நினைக்கிறீங்க? ஏன் படிக்கிறதுல ஆர்வம் இல்லாம சீரியல்லையும் சினிமாலையும் வெப் சீரியல்லையும் ஷார்ட்ஸ்லையும் காமெடிலையும் மூழ்கி இருக்கிற பல பொம்பளைங்களும் கூட அலட்சியமா நினைச்சுப்பாங்க. ஆனா உண்மை அது இல்ல. இந்த அம்மாக்கு என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ சீரியஸா இந்த டிஸ்கஷனை இப்படி கொண்டு போறாங்க? மாறன் நினைத்து கொண்டிருக்க, அது என்ன உண்மை? நீங்க பேசாதீங்க. நல்லா போயிட்டு இருந்ததை கிண்டல் செஞ்சு கெடுத்து விட்டது நீங்க தான் என்று கணவனிடம் வெடித்தார் அப்பெண்மணி. அத்தை என தயக்கத்துடன் இழுத்தாள் பிரியா. இப்ப உனக்கு என்னம்மா? அவளிடம் அவர் நக்கலாக கேட்கவும், இல்ல ஒன்னும் இல்ல என அமைதியாகிவிட்டாள் அவள். மா, உங்க கோபத்தை ஏன் அவகிட்ட காட்டுறீங்க? மகனை கடுப்புடன் பார்த்து, ரொம்ப தாண்டா அக்கறை பொங்கி வழியுது உனக்கு என முறைத்தார். ஆமா பின்ன, என் பொண்டாட்டியாச்சே என்றவனின் அலட்டலில் அவர் முகம் சற்றென்று புன்னகையை பூசியது. அப்பாடி, ஒரு வழியா கன்வின்ஸ் ஆயிட்டீங்களா? என்னமாச்சு உங்களுக்கு? முகத்தை பரிதாபமாக வைத்து கேட்கும் மைந்தனின் செயலில் லேசாக நகைப்பு வந்தாலும் இன்னமுமே தீவிரமாகத்தான் இருந்தார் அவர். குடும்ப நாவல்கள்லையும் படிக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்கிற எழுத்தாளர்கள் இருக்கதாண்டா செய்றாங்க. நாம தனியா மெனக்கிட்டு ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கவுன்சிலிங் போகவோ இல்ல நம்ம வெல்விஷர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணவோ தேவைப்படுற உளவியல் சார்ந்த நிறைய விஷயங்களை அவங்களோட கதைங்க மூலமா படிக்கிறவங்களுக்கு ஈஸியா தராங்க. கதையில வர பல கேரக்டர்ஸ் மூலமா கணவன் மனைவிக்கான புரிதல் விட்டு கொடுத்தல்ல தொடங்கி அவங்கள சுத்தி இருக்கிற குடும்ப அரசியல் வர எத்தனை விதமான நம்ம சமுதாயத்துல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் விட்டு வைக்காம கதையோட போக்குல சுலபமா கொடுக்கறாங்க தெரியுமா? சில நேரங்கள்ல படிக்கிறவங்க அவங்களோட வாழ்க்கைய அதோட தொடர்பு படுத்தி நாம இப்படி செஞ்சா கூட இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு அவங்கள யோசிக்கவும் வைப்பாங்க. சரியான முதிர்ச்சி பெருந்தன்மை இல்லாம எத்தனையோ சில்லற விஷயங்களுக்கு வீட்டுல சண்டை போடுற மனுஷங்களை அதை எப்படி சிக்கல் இல்லாம நிதானமா அணுகலான்னு குடும்ப கதைங்க பக்குவமா சொல்லி கொடுக்குது. இளைய தலைமுறைக்கு வாழ்க்கையில ஒரு தோல்வியை சந்திச்சா துவண்டு ஒடுங்கி போகாம அதுல இருந்து அவங்க எப்படி தன்னம்பிக்கையா மீண்டு வரலாங்கிற சிந்தனையும் துணிவையும் கூட அவங்க கதையில தூண்டி விடுறாங்க. உண்மையிலேயே வியந்து போன மாறன், ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் நாவல்ல நிஜமாவே இவ்வளோ விஷயங்கள் இருக்குதாமா? அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட இதெல்லாம் ரீச் ஆகுதா என்றான் ஆச்சரியமாக. எல்லாமே அப்படியே ரீச் ஆகும்னு சொல்லிட முடியாது மாறா. சினிமால எப்படி யதார்த்தத்தை தாண்டி அதிரடியையும் அடாவடியையும் அதிக மக்கள் ரசிக்கிறாங்களோ அதே போலதான் நாவல்களும் பலவிதமான பரிணாமம் அடைஞ்சு அதுல வர அடாவடி ஹீரோயின் கதைங்க தான் இப்ப ரீடர்ஸ் கிட்ட அதிகம் சக்சஸ் ஆகுது. ஆனா அதையும் தாண்டி யதார்த்தத்தை விரும்புற வாசகர்கள் வட்டமும் குறிப்பிட்ட அளவுல இருக்கத்தான் செய்யுது. அவங்கள ஒரு சில ரீடர்ஸ் கதையில வர சில இடங்களை அவங்க லைஃப்ல ஃபேஸ் பண்றதா ஓப்பனாவே ரைட்டர்ஸ் கிட்ட ஷேர் பண்றத நான் சைட்லையும் ஃபேஸ்புக்லையும் பார்த்துருக்கேன். ஓ, பட் நான் ஒரு ஆர்டிக்கிளில் படித்தேம்மா, இன்னைக்கு இருக்கிற ஃபேமிலி நாவல்ஸ் எல்லாமே ரொம்பவே தர இறங்கி ரொமான்ஸ் அப்படிங்கிற பேரில் லஸ்ட் பேஸ்டு ஸ்டோரி தான் நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க. எல்லாமே வெறும் வியாபாரத்துக்கும் பணத்துக்கும் நம்ம சமூக அமைப்பையே சீரழிக்கிறாங்கன்னு ஒரு ஃபெமிலியர் மேல் ரைட்டர் பயங்கரமாக விமர்சனம் செஞ்சுருந்தாங்க. ஸோ அதில் இப்படி ஒரு நல்ல விஷயத்த நான் எதிர்பார்க்கல. நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது என்றான் தோள்களை குலுக்கி. ஆமாடா, நீ சொல்ற அந்த இலக்கியவாதிய எங்க பொண்ணுங்க எல்லாம் ஃபேஸ்புக்ல கிளின்னு கிளிக்க தான் செஞ்சாங்க. அவர் சொல்ற மாதிரி மோசமான விஷயங்கள் இருக்குன்னாலும் பொத்தாம்பொதுவா எல்லாம் எல்லா பெண் எழுத்தாளர்களையும் குறி வச்சு தாக்கி பேசினா அவங்க எப்படி சும்மா இருப்பாங்க? குடும்ப நாவலுக்கு இருக்கிற மிகப்பெரிய சாபம் சினிமாவில் இருக்கிற மாதிரி தர சான்றிதழ் இல்லாதது தான். அதனால அந்த வகையில மோசமா வெளியில வர கதைங்க எல்லாம் சுலபமா குடும்ப நாவல் முக்காடு போட்டு நல்லா கல்ல கட்டிக்கிறாங்க. இதுவே அப்படி ஒரு சர்டிஃபிகேஷனோட நாவலுங்க வெளியில வருதுன்னு வையி, தன்னோட புத்தகத்துக்கு மேல முத்திரை குத்தி கதையை வெளியிட ரொம்பவே தயங்குவாங்க. ஒரு சமூகத்துல அவங்க மேல ஒரு மோசமான அடையாளமும் விழுந்துரும்ல, அதுக்கு பயப்படுறவங்களும் இதுல இருக்க தானே செய்யறாங்க. பாரு, எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயாச்சு. கண்டிப்பாம்மா, எப்படி இப்படி மைக் பிடிச்சு பேசாத குறையா இவ்வளோ தம் கட்டி நீங்க பேசுறீங்களோ எனக்கு கொஞ்சமும் புரியல என்று தளர்வாக சாய்ந்தமர்ந்தான் மாறன். இப்படி பேச வேண்டியவளுக்கு பதிலாதான் நான் அவ இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன். என்ன
மறுபடியும் உளர ஆரம்பிக்காதீங்க. சொல்ல வந்ததை சட்டுன்னு சொல்லி முடிங்க என்றான் அவன் செழிப்பாக. சரி சரி, அந்த ஜீவிகா பொண்ணை பத்தி பேச வந்துதான் இவ்வளவு தூரம் வேற விஷயங்களை பேசியாச்சு. ஓகே சொல்லுங்க. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல கதை எழுதுவாளா? நல்லா கதை எழுதுவாளாவா? சரியா போச்சு போ, அவ்வளோ அருமையா எழுதுவா என இழுத்து தன் தாடையை வருடியவாறு. பில்டப்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு என்றான் கேலியாக. போடா, திரும்பவும் ஏதாவது கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடாத. இதுவரை அவ எழுதின கதைகளோட பிளாட்ட சொல்றேன், நீயே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவ. ஆர்வமாக கூறும் தாயை புன் சிரிப்புடன் பார்த்தவன் பார்க்கலாம் என்று நக்கலாக சிரித்தான். டேய் என மீண்டும் கடுப்பானவர் அவன் தோளிலேயே ஒன்று ஓங்கி வைத்தார். அந்நேரம் அத்த என திரும்பவும் பெண் தயக்கத்துடன் அழைத்தாள். மறுபடியும் என்னம்மா என்று கோதையும் அலுப்புடன் கேட்டார். இல்ல, நீங்க ஆன்லைன் கதைங்க எல்லாம் ரொம்ப படிப்பீங்களா என்றாள் மெல்லமாக. படிப்பாளவா? அவன் தினமும் ஒரு தடவையாவது அந்த பக்கம் எட்டி பார்க்காம தூங்க மாட்டா. செலியன் வேகமாக கூற அவரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஆமா படிப்பேன் என்று மருமகளிடம் அழுத்தமாக மொழிந்தார் அப்பெண்மணி. உங்க பேரை நான் அங்க பார்த்ததில்லையே. ஏய் இரு, அப்ப நீயும் அம்மாவோட கேஸானா? நிறைய கதைங்க படிப்பியா? திகைப்புடன் கேட்கும் கணவனிடம் திரும்பியவள் பதில் சொல்ல முடியாமல் தடுமாற, இருடா முதல்ல நாங்க பேசி முடிச்சிடுறோம் என்று மகனை தடுத்தார் பெரியவர். ஃபேஸ்புக்கில் சைட்ல எல்லாம் என்னுடைய ப்ரொஃபைல் நேம் பூங்கோதை இல்ல, கோதை நாச்சியார். அவர் கேலி சிரிப்புடன் மொழிய, ஓ என இழுத்தவளின் இதழ்களும் லேசான வெக்க புன்னகையில் நெளிந்தது. நட்புக்கள் எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.